கிளம்பி இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் ஷிவானி. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு கேஷுவல் டே அவுட்டிங். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சடனாக பிளான் பண்ணி ஒரு ஃபைன் சாட்டர்டே மார்னிங் வந்து கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆனோம். ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணிட்டோம். ஒரு 9:30 போல் தான் வந்து சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அண்ட் குளிச்சுட்டு வந்து பார்த்தப்போ தான் ஹேர் ட்ரையர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுது. சரி உடனே வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஒரு ஹேர் ட்ரையர் புதுசாக ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வாங்கியும் பல வருஷம் ஆயிடுச்சு பழசு. ஸோ புதுசாகவே வாங்கிக்கலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நல்லாவே வந்து இருந்துச்சு. ஃபிலிப்ஸ் பிராண்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட், அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக அது கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஹேரை வந்து ரொம்பவே குயிக்காக வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு எந்த லெவலில் ஹீட் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதில் லோ, மீடியம், ஹை இருக்குது. ஸோ அது பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு சிம்பிளான மேக்கப் தான் எப்பயுமே போடுற ஒரு காஜல் அண்ட் ஐலைனர், இந்த மாதிரி சின்னதாக அப்படியே மேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு. அண்டு சாந்து பொட்டு வச்சுருந்தேன். நான் மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கும்போது சாந்து பொட்டு தான் வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்டிக்கர் போட்டு வச்சா ஒரு மாதிரி ஸ்கின்னில் வந்து அந்த மார்க் விழும் இல்லையா, ஸோ அது அவ்வளோவா பிடிக்காது. அதனால் வெளியில் போகும்போது மட்டும் வச்சுப்பேன். அண்ட் அன்னைக்கு திடீர்னு சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எப்போவுமே என்கிட்ட ஒரு சாந்து பொட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த நான் ஒரு 90s கிட் அப்படிங்கிறதுனாலவே எனக்கு இது பிடிக்கும். ஸ்கூலுக்குலாம் வந்து கலர் கலராக வச்சுட்டு போவோம். ஸோ யாரெல்லாம் சாந்து பொட்டு பிடிக்குமோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் யார் சாந்து பொட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியில் போனாலும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் அப்படியே ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். தலை குளிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு 2 சைடும் எடுத்து ஒரு கிளிப் போட்டு கிளம்பிடுவோம். அதுவும் இந்த புது கிளிப் வந்து நான் வந்து பழனியில் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டூர் போயிருந்தேன். அந்த விளாக் இன்னும் போடலை. சீக்கிரமே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசாக நாங்கள் விளாக் எடுக்கலை, ஜஸ்ட் சும்மா ஃபோட்டோஸ்லாம் வச்சு வேணால் நான் அப்படியே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் விளாகாக போடுறேன் நான். ஸோ சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி கிளம்பியாச்சு. அண்ட் எஸ், திஸ் இஸ் மை ஹேர் ஸ்டைல். ரொம்ப சிம்பிள், பேசிக் ஹேர் ஸ்டைல். ரொம்பலாம் பண்ண மாட்டேன் நான். காலேஜ் டைமில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். நம்மளையும் பெருசாக கேர் பண்ணிக்கிறது இல்லை, அந்த லெவலுக்கு தான் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சிம்பிளாக குங்குமம் வச்சு ரெடி ஆயாச்சு. திஸ் இஸ் மை ஃபைனல் லுக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். டபுள் டாப் அண்ட் சிங்கிள் பேண்ட் அண்ட் ஷால் வரும், 2 காம்போ மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ அதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ நாங்கள் கிளம்பிட்டு வி ஆர் அபவுட் டு லீவ். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு விகார்டு இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருந்தாங்க. இப்போது ஃபுல்லாக வின்டர் இல்லையா, ரெய்னி வின்டர். அதனால நாங்கள் வந்து ஒரு ஹீட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்மி ப்ரைஸ், பிராண்டடாகவும் கிடச்சிது விகார்ட்லேருந்து. ஸோ அவங்க இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அந்த வேலையும் கையோடு முடிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் அவங்கள விட்டால் பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி நிறைய புக்கிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். 2 ட்ரில் பண்ணி எடுத்து அப்படியே மாட்டிட்டாங்க. ஸோ 5 மினிட்ஸில் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வேலையும் கையோட பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டே தான் கிளம்பணும். விகார்ட் பிராண்ட் தான் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு பிராண்டு. அந்த ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஹலோ, ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவடி போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பி இப்போவே மணி பார்த்திங்கன்னா 12 ஆக போகுது. இன்றைக்கி நட சாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கிளம்பி போயிட்டுருக்கோம். பார்ப்போம். நீங்களும் வந்து எங்கள் கூட விர்ச்சுவலாக வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள். எஸ், ஃபைனலி வி ரீச் பஞ்சவடி. சின்னதில் ரொம்ப அடிக்கடி வர ஒரு கோயில் தான் இந்த கோயில் சொல்லலாம். நாங்கள் நடந்தே வருவோம், அந்த மாதிரி இருக்குது. இந்த கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்துலாம் வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் பாண்டியிலேயே இருக்கிறோம், ஆனாலும் அடிக்கடி வர்றதுக்கு இல்லாமல் இருக்குது. கோயிலுக்குள்ளே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அலௌட் இல்லை, அதனால எடுக்கல. அந்த பிரசாதம் வாங்க கியூவில் மிளகு பிரசாதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
நல்லா அப்படியே குழைய குழைய டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து தூக்கலா இருக்கும். யார் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் லைக்கும் போட்டுருங்க நம்ம வீடியோக்கு. எஸ் கோயில்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் எங்களுடைய குட்டி தம்பி, என்னோட சித்தப்பா பையன், ஒரு இப்போ செகண்ட் பார்ன் அவரு. ஃபர்ஸ்ட் ஒரு தம்பி இருக்காரு. இவரு இப்போ செகண்ட் பார்ன். அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பொறந்தப்போ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. அதனால போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ மீல்ஸ் மட்டும் அப்படியே பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே அசுரன் படம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்படியே படம் பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்தோம். 2 hours later. இஸ் லேட்டர் த சேம் ஈவினிங். ஆக்சுவலி இதுதான் எங்களோட பிளானாக இருந்தது. சாட்டர்டேக்கு மூவி மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மார்னிங் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால கோயிலும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அண்ட் படம் வந்து பார்க்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ் தான் கேப் இருந்தது. தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். நாங்க எல்லா படத்துக்கும் போவே மாட்டோம். ரிவ்யூஸ்லாம், ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் நல்ல படத்துக்கு மட்டும் தான் கூட்டு போவாரு. காந்தா மூவி பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். எஸ் காந்தா மூவி தான் போயிருந்தோம். படம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நம்ம துல்கர் சல்மானோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேண்டாம். படத்துக்கு படம் மனுஷன் பின்றாரு ஆக்டிங்ல. இந்த படம் சான்ஸே இல்ல. அந்த லெவலுக்கு பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு படம். ஸோ நாங்க ஒரு பாப்கார்ன் அண்ட் கொஞ்சம் தலைவலிக்குது சொன்னேன் இல்லையா? அதனால காஃபியும், பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு போயாச்சு. மக்களே! படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸும் சரி, டைரக்ஷன் வைஸும் சரி, ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் த்ரில்லிங்கா போகும். ஒரு என்கொயரி, இவரு ராணா கூட நடிச்சிருப்பாரு. அவருமே அவரோட ரோலும் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலு சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே ஆக்டிங் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லணும். தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓடிடில வரும்போது கண்டிப்பா பாருங்க. அண்ட் நாங்க அப்படியே படம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஹோட்டல் தான் வந்திருந்தோம். பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபாரினர்ஸ் கூட இங்க நெறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. நாங்க சாட்டர்டேஸ்ல என்வி சாப்பிட மாட்டோம். அதனாலேயே நாங்க வெஜ் ஹோட்டல் போணும்னு நெனச்சாலே, வெளியில வந்து வெஜ் ஹோட்டல்னா, மோஸ்ட்டா சர்க்குரு, கார்த்திக் ஹோட்டல் இந்த மாதிரி தான் நாங்க போவோம். ஸோ அதில கார்த்திக் ஹோட்டல்ல எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா மெனு பாப்பனே தவிர்த்து வேற எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டேன். தந்தூரி இட்லி இருக்கா? இருக்குன்னாங்கன்னா அதுதான். அத கொண்டு வந்துருங்க ஒண்ணு. அது போதும்ன்னு சொல்லியாச்சு. அவருக்கு மதியம் சாப்பிட்டதே கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கு. அதுவும் பாப்கார்ன் வேற சாப்பிட்டதுனால, அவரு வந்து வேணான்னு சொல்லிட்டாரு எதுவுமே. நான் மட்டும் இந்த தந்தூரி இட்லி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஹோட்டல் கார்த்திக். அண்ட் அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் அவர் ஸ்மால் டே அவுட்டிங். எப்பயாவது கேஷுவலா அது மாரி ஒரு சண்டேவோ, இல்ல சாட்டர்டேவோ எங்களுக்கு இந்த மாரி அமைஞ்சிரும். Thank you all for watching this video. See you all in the next video. Please do subscribe my channel.